திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 7. சமந்தகத்திற்கு சமமாகுமா? விக்கிரம பாண்டியன் தன் அடியாட்களுடன் அரண்மனை ஒட்டி நின்ற ராஜகுருவின் மாளிகையை ஆவலுடன் பார்த்தான். ஹொய்சல நாட்டிலேயே பேரழகி யார்? வழியில் அகப்பட்டவர்களை வழிமறித்து விக்கிரமன் கேட்க, அனைவரும் ஒரே வாக்காக ராஜகுரு நீலோத்பலதாசரின் அருமையான மகளான சமந்தகமணிதான் ஹொய்சல நாட்டின் பேரழகி என்றனர். உடனேயே அநேக எதிர்பார்ப்புடன் அவரது மாளிகையை நோக்கி விரைந்தான் அவன். வீரர்கள் பின்தொடர ஆர்ப்பாட்டத்துடன் அந்த மாளிகைக்குள் நுழைந்தவன் நேராக நீலோத்பலதாசர் இருந்த அறைக்கு அழைத்து செல்லப்பட்டான். வருவது வரட்டும் என்கின்ற ரீதியில் அவனை எதிர்நோக்கி நின்று கொண்டே இருந்தார் அவர். தன்னை தூக்கிச் செல்ல வரும் பருந்தை பார்த்துவிட்ட கோழி குஞ்சை போல் மேனி நடுங்க தந்தையின் பின்னே அச்சத்துடன் நின்று கொண்டிருந்தாள் சமந்தகமணி. அவளை ஆசையுடன் பார்த்தான் விக்கிரம பாண்டியன். ஹொய்சலர்கள் மூடர்கள், இவளை போய் ஹொய்சல நாட்டின் பேரழகி என்றார்களே, இந்த வையத்திலேயே இவள்தான் பேரழகியாக இருக்கக்கூடும். ஹொய்சல மலைக்காடுகளில் தந்தம் கிடைக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் தந்தத்தை கடைந்து செய்யப்பட்ட பெண்ணின் மேனி கிடைக்கும் என்று யாரும் அவனிடம் சொல்லவில்லையே. அழகின்றால் அப்படியொரு அழகு. ஒவ்வொரு அங்கத்தையும் வர்ணிப்பதென்றால் அவன் ஆயுள் பரியந்தம் வர்ணித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அடடிச்சை, இந்த அழகு இவன் கண்களில் இத்தனை நாள் படாமல் போய்விட்டதே. இவளை முன்பே கண்டிருந்தால் சத்தியமாக இவன் பெண்பித்தன் ஸ்ரீலோலன் என்கின்ற பட்டங்களை வாங்கி இருக்க மாட்டான். இவளை அடைபவன் வேறு எந்த பெண்ணையும் திரும்பிக் கூட பார்க்க மாட்டானே. அழுக்க சலுக்க பல்வேறு பெண்களுடன் உருவாடியிருந்த விக்கிரமனுக்கு முதல் முறையாக ஒரு நல்ல எண்ணம் தோன்றியது. இந்த பெண்ணின் அழகை அனுபவித்துவிட்டு தூக்கி எறியும் ரகத்தைச் சேர்ந்தது அல்ல. மகுடத்தில் பதித்து அழகு பார்க்கும் இரத்தின கல்லை போல் மனதில் வைத்து காலமெல்லாம் போற்றக்கூடியது. நாளை நாம் பாண்டிய மன்னனாக பதவி இருக்கும் பொழுது என் பட்டத்து ராணியாக பக்கத்தில் அமர வேண்டிய அழகுதான் இது. தீர்மானத்திற்கு வந்தவன் நீலோத்பலதாசரை மரியாதையுடன் நோக்கினான். ராஜகுருவே, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஹொய்சலருக்கு நல்ல அறிவு கூறுகிறார்களுமே. எம்மையும் அவர் போல நினைத்து நல்ல அறிவுரையை கூறுங்கள். தலையால் ஏற்கின்றோம். அவன் கண்களில் சமந்தகமணியை மயலுடன் பார்த்தது ராஜகுரு. உமது பெயரில் இருக்கும் நீலோத்பலம் உங்கள் மகளின் திருக்கண்களில் தெரிகின்றது. உமது மகள் என் மனதை கண்ட மாத்திரத்திலேயே கொள்ளை கொண்டு விட்டாள். என்னை தங்களின் மருமகனாக ஏற்றுக்கொள்வதில் உமக்கு ஆட்சேபம் உண்டா? நீலோத்பலதாசர் தன் மகளின் கண்களில் தெரிந்த அருவருப்பையும் பயத்தையும் காணத் தவறவில்லை. பாண்டிய நாட்டுக்கு தேவை சோமலாபுர பொன்தானே. அது எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அந்த பொன்னை காட்டிலும் என் பெண் விலை மதிக்க முடியாதவள். அது தெரிந்துதான் பணிவுடன் கேட்டேன். விருப்பமில்லை என்றால் நான் சிறையெடுத்துச் செல்லுகின்றேன். நடுவில் நீர் என்ன? அகங்காரத்துடன் கூறினான் விக்கிரமன். தன் பணியாட்களை அழைத்தான். இவர்கள் இருவரையும் இந்த மாளிகையிலேயே சிறை வையுங்கள். நான் மீண்டும் பாண்டிய நாடு செல்கின்ற பொழுது இவர்களையும் அழைத்து செல்வோம் என்றவன் சமந்தகமணியை பார்த்து ஓரமாக இழித்தபடியே நடையை கட்டினான். பயத்துடன் ஒடுங்கிய சமந்தகமணியை தட்டி கொடுத்து தைரியப்படுத்தினார் நீலோத்பலதாசர். சுரங்கத்தில் நல்ல பாம்பு. வீரசிம்மன் முன்னே செல்ல சுந்தரபாண்டியன் அவனை பின்தொடர்ந்தான். தனது பூஜை அறைக்கு பாண்டியனை அழைத்துச் சென்ற நரசிம்மன் அங்கே அமைக்கப்பட்டிருந்த சரஸ்வதி தேவி சிலை பீடத்தை நகர்த்தினான். சரஸ்வதி விலகினால் உடனே சொர்ணலட்சுமி பிரசன்னமாவாள். மனதிற்குள் நினைத்து கொண்ட சுந்தரபாண்டியன் கீழே இறங்கிய படிகளில் இறங்கி நரசிம்மனை பின்தொடர்ந்தான். கையில் தீவெட்டி ஒன்றை ஏந்தி கொண்டு நரசிம்மன் முன்னே செல்ல அவன் பின்தொடர்ந்தான் சுந்தரபாண்டியன். அவன் இதயம் துள்ளி குதியாட்டம் போட்டது. கீழே இறங்கியதும் நரசிம்மன் தீவெட்டியை உயர்த்தி பிடித்தான். சுந்தரபாண்டியன் ஆவென்று வாய்ப்பிழந்து நின்று விட்டான். அந்த அறை முழுவதும் வெட்டி எடுக்கப்பட்ட சொர்ண பாலங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. தீவெட்டியின் ஒளியில் மின்னிய அந்த சோமலாகிரி அபரஞ்சி பொன்னை போதையுடன் பார்த்தான் சுந்தரபாண்டியன். இவ்வளவு அழகான பொன்னை சுந்தரபாண்டியன் தன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. காடவ அரச கோப்பெருஞ்சிங்கனின் கஜானாவை கைப்பற்றினோமே, அதிலிருந்த பொன்னை கண்டே அதிசயப்பட்டவன் அவன். அதைவிட பல மடங்கு அதிக சுவர்ணத்தை கண்ட பரவசத்தில் ஆழ்ந்து விட்டான் அவன். தன் நிலையை அடைய மீண்டும் வெகுநேரமானது. புஷ் புஷ் என்று ஒரு சத்தம் கேட்டு திடுக்கிட்டு அந்த திக்கை நோக்கினான். நரசிம்ம பாண்டியனும் அதை நோக்கினான். பெரிய நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்தபடி அந்த சுவர்ண புதையலின் மீது சொகுசாக வீற்றிருந்தது. இவர்களுடன் கண்களை கடுமையுடன் பார்த்தது. தொலைந்தது சனி. என்ன சித்திரலேகா, இப்படி செய்து விட்டாய்? சொர்ண புதையலை பாண்டியனுக்கு வாரி கொடுத்து விட்டாயே.
நரசிம்மன் அன்றிரவு அந்தப்புறத்தில் மனைவியிடம் புலம்பினான். பேசாமல் இருங்கள், தொலையட்டும் அந்த சனியன் பிடித்த ஸ்வர்ணம். நீலோத்பலதாசர் கூறியது முற்றிலும் உண்மை. உமது தந்தையாரின் உயிரை குடித்த அந்த ஸ்வர்ணம் நமது நாட்டையும் சீனித்து போகச் செய்துவிட்டது. அது வந்த வேளைதான் நமக்கு இந்த நிலை. அது இந்த நாட்டை விட்டு ஒழிந்தால் போதும். இனி அது பாண்டியனின் தலைவலி. நாம் நிம்மதியாக இருப்போம் என்று அவன் மார்பில் சாய்ந்தாள் சித்திரலேகா. 2ஆம் குழி. 5 குழி 3 வாசல். முதல் குழியை நாம் கடந்து விட்டோம். சோமலாபுர அமர்ஞ்சி பொன்னை அபகரிக்கும் ஆசையில் ஹொய்சலர்கள் முதலில் படுகுழியில் விழுந்தனர். கிரகணத்தென்று வெளிப்பட்ட அபரஞ்சி பொன் வித்யாதரரின் படுகொலை மூலம் அழிவுக்கு வித்திட்டு விட்டது. வீர சோமேசன் மற்றும் சிங்கண்ட தண்டநாயக்கரனின் மரணத்திற்கும் ஹொய்சலர்களின் வீழ்ச்சிக்கும் அதுவே காரணமாகிவிட்டது. இத்தகைய அபாகரமான சுவர்ண புதையலை சடையவர்ம சுந்தரபாண்டியன் தன்னுடைய சோழ பாண்டிய நாட்டுக்கு இதோ எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறான். இனி இவன் 2ஆம் குழியை கடக்கலாம். வாருங்கள். பரிமேல் அழகர் கொள்ளிடத்தை கடந்து திருவரங்க கரையில் நின்ற அந்த தோணியிலிருந்து இறங்கினான் சமந்தகமணி. முதல் தடவையாக பூலோக வைகுண்டத்தில் பாதம் பதிக்கின்றோம் என்ற உணர்வு பயபக்தியை உண்டு பண்ண கீழே குனிந்து அந்த மண்ணை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள். அவள் அவ்வாறு குனிந்த பொழுது முக்காடிட்டிருந்த அவளுடைய சேலை தலைப்பு நழுவ மேகத்திலிருந்து எட்டி பார்த்த பூர்ணச்சந்திரனைப் போல் அவளுடைய முகம் ஜொலித்தது. தோணியிலிருந்து அவளுடன் வந்து இறங்கிய 2 பேர் அந்த கண் சிமிட்டும் வினாடியில் அவளது அழகை கண்டு பிரமித்து போய் நின்றனர். மீண்டும் தன் சேலை தலைப்பை எடுத்து தலையில் முக்காடிட்டவள் ஊரை நோக்கி நடந்தாள். தன்னை விக்ரம பாண்டியனின் சிறையிலிருந்து காப்பாற்றி அனுப்பிய தந்தை நீலோத்பலதாசரை உருக்கத்துடன் நினைத்து கொண்டாள். இவளை காமத்துடன் பார்த்தபடி வீரர்களை அவள் மாளிகையை சுற்றி காவல் வைத்துவிட்டு அண்ணனை காண விக்ரம பாண்டியன் சென்றதுதான் தாமதம். இவளை தரதரவென்று இழுத்து கொண்டு உள்ளே சென்றார் நீலோத்பலதாசர். கிடைத்த துணிமணிகளை எடுத்துக்கொள்ளும்படி அவளிடம் பணித்தவர் சமந்தகமணி தயாரானவுடன் அவளை அழைத்து கொண்டு சோடைகள் வைக்கப்பட்டிருந்த அறைக்குள் சென்று தாளிட்டு கொண்டார். ஒரு பெரிய மரப்பெட்டி நிறைய ஓலைச்சுவடிகளை வைத்திருந்தார் நீலோத்பலர். அவற்றை வாரி வெளியே போட்டவர் பெட்டியின் அடியில் இருந்த சிறு கதவை திறந்தார். கீழே ஒருவர் தாழ்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு சுரங்கம் ஒன்று காணப்பட்டது. சமந்தகமணி வியப்புடன் தந்தையை பார்த்தாள். இது நாள் வரை அது சுவடிகள் வைத்திருக்கும் பெட்டி என்றுதான் நினைத்திருந்தாள். அதற்கு கீழ் சுரங்க வழி ஒன்று இருப்பதை இப்போதுதான் அவள் அறிந்தாள். அவளுடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் நீலோத்பலதாசர். சமந்தகா, இந்த ரகசிய வழியை ஏற்படுத்தியது மன்னர் வீர சோமேசனின் தந்தை 2ஆம் நரசிம்மர். இந்த மாளிகையில்தான் ஒரு காலத்தில் அவர் வசித்தார். பிறகு புதிய அரண்மனை கட்டிக்கொண்டு அங்கே குடிபுகுந்து விட்டார். இந்த மாளிகையை தனது வசந்த மண்டபமாக உபயோகித்து வந்தார். காடவரசனை அவர் வென்று தனது தோழன் சோழ மன்னன் 3ஆம் ராஜராஜனை அவன் சிறையிலிருந்து மீட்டு வந்து அவனை இந்த மாளிகையில் சிறிது காலம் ஒழித்து வைத்திருந்தார். நான் அவருக்கு பிரியமான ராஜகுரு என்கின்ற காரணத்தால் என்னை மட்டும் இங்கே தங்க அனுமதித்தார். இந்த சுரங்க ரகசியத்தை பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறார். இது ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போகும் பாதையில் உள்ள காத்தியாயினி கோவிலுக்கு சென்று சேர்த்துவிடும். அங்கிருந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் சென்று உன் சிற்றன்னை அவந்திகையின் வீட்டில் தலைமறைவாக இரு. நிலைமை சீரானதும் உன்னை அழைத்து கொள்ளுகின்றேன். நான் கிடைக்காத கோபத்தில் உங்களை ஏதேனும் அவன் செய்துவிட்டால் கவலையுடன் கேட்டாள் சமந்தகா. ராஜகுரு என்று என்னை அழைக்கிறார்கள். சிறிதளவாவது ராஜதந்திரமனிடம் இருக்காதா? என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு தெரியும். உடனே காலத்தை கடத்தாமல் நீ கிளம்பு என்று அவளை தூக்கி அந்த மரப்பெட்டிக்குள் இறக்கினார். அதன் தரைப்புறம் தொடங்கிய சுரங்கத்தில் நுழைந்து காணாமல் போனாள் சமந்தகமணி. கார் சதங்கிகள் ஒலிக்க அவள் தவழ்ந்து சென்றும் ஓசை சிறிது தூரம் கேட்டது. சலங் என்கின்ற ஒலி தூரத்தில் கேட்கும் வரை காத்திருந்து அது ஒலிப்பது தன் காதில் விழவில்லை என்று நிச்சயித்து கொண்ட பிறகு பெட்டியின் அடிபாகம் உள்ள வழியை மூடியவர் கீழே குனிந்து கிடந்த சுவடிகளை வாரி மீண்டும் பெட்டியில் அடுக்கினார். பெட்டி நிறைய சுவடிகள் அனுப்பப்பட்டன. அதை திறந்து பார்ப்பவர்கள் கீழே வழி இருப்பது சத்தியமாக தெரிந்து கொள்ள முடியாது. உளுத்து போன சுவடிகளை எடுத்து பார்க்கவும் தோன்றாது. திருப்தியுடன் பெட்டியை மூடினார் நீலோத்பலதாசர். தன் தந்தை குறிப்பிட்ட காத்தியாயினி கோவில் வரை தவழ்ந்து கொண்டே வந்த சமந்தகமணி அந்த சுரங்கத்தின் கூரை உயர்ந்து கொண்டு வருவதை கண்டாள். விரைவிலேயே அவளால் அந்த சுரங்கத்தில் நடந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. சிறிது தூரம் நடந்து சென்றாள். ஒரு கட்டத்தில் குளிர்ச்சியான காற்று தன்னை வருடுவதை உணர்ந்தாள்.
சுரங்கத்தின் முடிவில் ஒரு சுவர். வெளியே செல்லும் வழியை தேடினாள் அவள். எங்கிருந்தோ தேரை ஒன்றின் சத்தம் கேட்டது. காலை வருடிக்கொண்டு சென்ற தேரையின் சில்லென்ற ஈரம் அருகே ஏதோ நீர்நிலை இருப்பதை உணர்த்தியது அவளுக்கு. குனிந்து கையால் இருளில் தடவி பார்த்தாள். தீவட்டி ஏதாவது எடுத்து வந்திருக்கலாமோ? தனக்குள் நினைத்தபடியே துழாவிக்கொண்டே வந்தவளின் கையில் கொத்தாக நாணல் செடி சிக்கியது. அதை இழுத்து பிடுங்கி போட்டாள். சில்லென்ற குளிர்காற்று அவள் முகத்தை தாக்கியது. நாணல் செடியை பிடுங்கி போட்டுக்கொண்டே இருக்க அவள் வெளியேறுவதற்கு தகுந்த வழி கிடைத்து விட்டது. துணி மூட்டையை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் சமந்தகமணி. இருள் படர்ந்திருக்க யாரோ காத்தியாயினி கோயிலில் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டிருந்தார்கள். கோவிலின் வெளியே இருந்தபடியே உள்ளே நோக்கி கரத்தை குவித்தவள் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கலானாள். தந்தை உத்தரவிட்டபடி சிற்றெண்ணெய் அவந்தியின் வீட்டிற்கு போவதா, இல்லை தன் மனதில் வெகு நாட்களாக குடிகொண்டு தன்னை காண வாவா என்று அழைத்து கொண்டிருக்கும் திருவரங்க இன்னமுதனை காணச் செல்வதா? தோஷமாயுள்ள அபரஞ்சி பொன்னை திருப்பணி என்கின்ற பெயரில் திருவரங்கனுக்கு சுந்தரபாண்டியன் கொடுத்துவிட்டால் அரங்கனுக்கு அல்லவா கெடுதல் வந்து நேரும்? திருவரங்கனை அந்த அபரஞ்சி பொன்னிடமிருந்து காக்க வேண்டாமா? நாம் போய் அந்த கோவில் அதிகாரியிடம் சோமலாபுரி சொர்ணத்தை பற்றி சொல்லி அதை ஏற்க விடாமல் தடுத்து விட்டால்தான் என்ன? இந்த எண்ணம் தோன்றியதும் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போகும் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு இதோ திருவரங்கம் கிளம்பி வந்துவிட்டாள் சமந்தகமணி. பொழுது சாயும் நேரம். இன்னும் சிறிது நேரத்தில் இரவு தொடங்கிவிடும். இவளுக்கோ திருவரங்கத்தில் யாரையுமே தெரியாது. எந்த துணிவில் இங்கு வந்திருக்கின்றோம்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் அவள். வீர சோமேசன் போரில் மடிந்ததை கேள்விப்பட்டதுமே நீலோத்பலர் அவளிடம் சொல்லிவிட்டார். சமந்தகா, சோமலாபுர சுவர்ணம்தான் தன் வேலையை காட்டத் தொடங்கிவிட்டது. இனி போர்தான் தட்சிண பிரதேசங்களில் அன்றாட விளையாட்டு. மக்கள் என்ன அவதியுறப் போகின்றனரோ? சுந்தரபாண்டியன் இந்த பொன்னை அபகரித்து கொண்டு போய் அரங்கனுக்கு ஸ்வர்ணாபிஷேகம் செய்ய போகின்றான். சமந்தகமணி பதறினாள். ஐயோ அப்பா, திருவரங்கனுக்கு இந்த தோஷமுள்ள பொன் ஏதாவது கெடுதியை செய்துவிட்டால்? அவள் மனதினுள் அப்பொழுதே அந்த உறுதி தோன்றிவிட்டது. எப்படியாவது அந்த தோஷமுள்ள பொன் அரங்கனை சேராமல் தடுக்க வேண்டும். விசாரித்து கொண்டு திருவரங்கம் கோவில் வாசல் வரை வந்துவிட்டாள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. பசி வேறு வயிற்றை கிள்ளியது. கோவிலுக்குள் சென்றால் பிரசாதம் ஏதாகிலும் கிடைக்கலாம். ஆனால் 2 நாட்களாக தொடர்ந்து பயணம் செய்ததன் பலனாக சுத்தமாக இல்லை என்று எண்ணினாள். நீராடி விட்டே சந்நிதிக்குள் செல்ல வேண்டும். கோவிலுக்கு போகும் எண்ணத்தை கைவிட்டு விட்டாள். நேரம் கடந்தது. கால் போன வழியே நடந்து திருவரங்க வீதிகளை மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்தாள். அங்கிருந்த வீடுகளில் இருந்தவர்கள் இவளை ஆர்வத்துடன் கவனித்தனர். அடுத்து என்ன என்று யோசித்து கொண்டே இருந்த பொழுது யாரெங்கே என்று கடுமையான குரல் ஒன்று இவள் பின்புறமாக ஒலித்தது கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சமந்தகமணி. வெண்புறவியில் அமர்ந்து இவளை கேள்வியுடன் பார்த்து கொண்டிருந்தான் அந்த வாலிபன். அப்போதுதான் குமார பருவத்திலிருந்த வாலிப பருவத்தை அடைந்திருந்தான் என்பது புலப்பட்டது. அவன் தலைப்பாகையை மீறி அடர்த்தியாக தோள்வரை புரளும் சுருளான முடி, அகன்ற ஆனால் ஆழமாக ஊடுருவும் கண்கள், எடுப்பான நாசி. உனக்கும் எனக்கும் இனி சம்பந்தமில்லை, நமக்குள் பெரிய இடைவெளி இருக்கட்டும் என்று சண்டை போட்டு கோபத்தில் மூளைக்கு ஒரு பக்கமாக புடைத்து கொண்டு நிற்கின்ற தோள்கள், இரண்டிற்கும் சமாதான பாலம் அமைக்க முயலும் பரந்த மார்பு, முறுக்கேறிய தசைகள், சர்ப்பங்களாக நெளிய வீரத்தில் வார்த்தெடுத்த சிலையாக இருந்தான் அவன். ஆண்களை ஏறிட்டு பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தால் அவர்கள் 1000 அர்த்தங்களை செய்து கொண்டு பின்னாடியே வருவார்கள் என்று அவள் அறிவாள். இருப்பினும் சேலை தலைப்பை முக்காடாக போட்டிருந்ததால் தான் அவளை பார்ப்பதை அவன் அறியமாட்டான் என்கின்ற தைரியத்தில்தான் அவள் கண்களுக்கு சற்று சுதந்திரம் கொடுத்தாள். என்ன பார்க்கின்றாய்? கம்பீரமான அவன் குரல் அவளது துணிகளையெல்லாம் திரட்டி அவள் வாயை அடைத்துவிட்டு அவளுக்கு வழிவிட்டு அங்கிருந்து ஒதுங்கி போக நினைத்தாள். யார் என்று கேட்கிறான். நீ பேசாமல் நின்றால் என்ன அர்த்தம்? தன் இடுப்பில் செருகியிருந்த வாளை எடுத்து அவள் போவதற்கு தடையாக குறுக்கே நீட்டினான். நான் வெளியூர்காரி, திருவரங்கனை தரிசிக்க வந்தேன். அரங்கனை தரிசிக்க வந்தவளாக தெரியவில்லை. நான் வெகு நேரமாக உன்னை கவனித்து வருகின்றேன். தெருவில் கால் போன போக்கில் சுற்றி கொண்டிருக்கிறாய். அவ்வப்பொழுது கோவில் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றாய். என்ன விஷயம்? அவன் குரலில் கடுமை குறையவில்லை.
வெலவெலத்து போனாள் சமந்தகமணி. போர் நிகழ்ந்த இந்த சமயத்தில் தான் ஹொய்சல நாட்டைச் சேர்ந்தவள் என்று கூறினால் அந்த இளைஞன் எப்படி எடுத்துக்கொள்ளுவானோ? அவள் மேனி நடுங்குவதை பார்த்த சுந்தரபாகுவின் சந்தேகம் வலுத்தது. குதிரை மீதிருந்து ஒரே தாவாக கீழே இறங்கியவன் சமந்தகமணியை நெருங்கினான். ஏய், யார் நீ? உன் முக்காட்டை முதலில் நீக்கு. ஒரு பெண்ணின் முக்காட்டை நீக்கச் சொல்வது உங்கள் நாட்டின் பண்பாடா? தன்னை மீறி கேட்டு விட்டாள். அப்படியென்றால் நீ வேறு நாட்டவள்தானே? சுந்தரபாகு அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தான். நுணலும் தன் வாயால் கெடும் என்பது எவ்வளவு உண்மை! தானே அதற்கு ஒரு உதாரணம். சமந்தகமணி இப்படி நினைத்தாள். சற்று அதட்டி பேசி பார்த்தால் என்ன? கெஞ்சினாள். கெஞ்சுவான் என்று பார்ப்போமா? நான் திருவரங்கத்து கோவில் அதிகாரியை காண வேண்டும், அதிகாரத்துடன் சொன்னாள் சமந்தகா. நானே கோவில் பாதுகாப்பு அதிகாரிதான். இவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் இரவு நேரங்களில் நான் பெரிய அதிகாரி. எல்லா அதிகாரங்களும் எனக்குத்தான், அச்சுறுத்தும் குரலில் சொன்னான் அவன். அரங்கனை இவ்வளவா தாங்கள் பெரிய அதிகாரி? சமந்தகமணி கேட்டாள். ஒரு கணம் திகைத்து போன சுந்தரன் தன்னை சுதாரித்து கொண்டான். பெண்ணே, பாதுகாப்பு அதிகாரி என்கின்ற முறையில் நான் உன்னை விசாரித்தே ஆக வேண்டும். உன்னை பற்றிய தகவல்களை கூறுகிறாயா? இல்லை, உன்னை அரண்மனை சிறை அதிகாரிகளிடம் ஒப்புவித்து விட வேண்டியதுதான். அவன் குரலில் மிரட்டல் ஒலித்தது. பதைத்து போனாள் சமந்தகா. ஐயோ வேண்டாம், நான் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவள். மறுப்பு தெரிவிக்க அவள் தன் தலையை பயத்துடன் வேகமாக இருபுறமும் அசைக்க அவருடைய சேலை தலப்பு நழுவி விழுந்தது.